ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அவங்க இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் தெரியல. அங்கே போயிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது என்னன்னு கேட்டுக்கலாம். இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம இங்கேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம். யார் சமைச்சதுன்னா, என் உடன் பிறந்த தங்கை அவர்கள் சமைச்சிருக்காங்க. என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் வாங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா சாப்பாடு, ஏன்னா அங்கே 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு சேர்த்து 2 சம்பளத்தில் சாப்பாடு. என்ன குழம்பு? வெண்டிக்காய் குழம்பு. இது வந்து காலிஃப்ளவர் சில்லி. காலிஃப்ளவர் சில்லி தான் கொஞ்சம் டப்பா சைஸே கம்மியாக இருக்கும். ஏன்னா காலிஃப்ளவர் வீட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு, கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அந்த பயிர் பாருங்க, 1.5 கிலோ வேணும் சாப்பிட்டான். அதனால் இது கம்மியாக தான் இருந்துச்சு. இதை தான் அவங்க கொண்டு போகிறோம் இங்கேருந்து. அது போக அவங்களுக்கு தேவையான திங்ஸ், இந்த நைட்டி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்புறதா வேலை. பாப்பா இப்போ நல்லா இருக்குல்ல பாப்பா? நான் அழகா இருக்கேன். அண்ணி சமைச்சிட்டு வந்து வெண்டிக்காய் புளிக்குழம்பு. சவுண்டா பேசி கேட்க எனக்கே சளி பிடிச்சி 4 நாளாக ஊசியை போட்டு. ஆனால் 4 நாள் ஊசி. இப்போ நான் பேசுகிறேன். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணல? எதுக்கு? செகண்ட் பேபினா 7 நாள். நான் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்துருச்சு. அதுவாசி நேற்றுமே நமக்கு வீட்டில் இருந்தால் சமையல் பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்றைக்குமே நான் வந்து வீட்டுக்கு வந்துடும்னு சொன்னேன்னா, அதுவாசி எங்கள் வீட்டில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆனாலும் இருந்தாலும் வெண்டிக்காய் குழம்பு வச்சு கொண்டு வந்து ரெடி பண்ணிட்டாங்களாம்மா, எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, காலிஃப்ளவர் சில்லி போட்டு, அப்புறம் ஒயிட் ரைஸ். ரசம் எடுத்துன்னு கேட்டால் எடுத்துட்டு வரலன்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் விட்டுருங்க. நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு, தரமான சம்பவம். இந்த பையன் பிறந்ததுல இருந்து நேற்று 2:30 தான் தூங்குனியா. நைட்டு 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிச்சது. என்னால் முடியலை. என்ன ப்ரெஷரு, எனக்கு ப்ரெஷர் இல்லை, சர்க்கரைக்கு மாத்திரை போடுதுன்னா அதுவாசி ஒன்றுமே முடியல. இருந்தாலுமே பேரனாச்சே, பேரன் பேத்தினா எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும்ல. அதுவாசிலே நான் முடிச்சு பார்த்து 2 தூங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம வீட்டுக்கு போகிற வீடியோ போட்டுடலான்னு நினச்சோம். ஆனால் வீட்டுக்கு விடுற மாதிரி இல்லை. வாய்ப்பு குறைவு ராஜா, பெரிய அழுகுது, போர் அடிச்சிச்சு. ஆமாம், நிறையா பேர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, நீ அடுத்து வந்து ஒரு அப்டேட் கொடுங்க. என்ன அப்டேட்னா, நீங்கள் பையனுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுங்கன்னு. கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்து உங்கள்கிட்ட தான் கொடுப்போம். நாங்கள் போய் அதை எப்படி சொல்லுவாங்க, அந்த குறிப்பை வச்சு ஜாதகக்காரவங்க பார்த்து அதை கணிச்சிட்டு இன்னென்ன இடத்துல பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நாங்கள் மக்கள்கிட்டே அந்த சாய்ஸ் விட போகிறோம். என்ன பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா பேர் அந்த எழுத்துல சொன்னீங்கன்னா அதில் எந்த பேர் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பேரை வைக்கலான்னு தான் என் பையனும் என் மருமகளும் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பிரியா சாப்பிட்டுருக்காங்க. அடுத்து வந்து நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வந்து அவர் வந்து தூங்கிட்டு, ஆமாம், அவருக்கு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்தவர். எனக்கு தாங்க இப்படிலாம் ஒரு காலையில் ஆரம்பித்தோன்னா அப்படியே நானும் சாப்பிட்டு தூங்கலான்ட்டு தூங்கினேன். என் மகன் ஒருத்தி இருக்காங்க, எனக்கு ஃபோன் போட்டு அப்படியே எழுப்பி விட்டு இன்னமே நான் தூங்கலை, தம்பி தான் தூங்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த அக்ஷா பாப்பா வந்தாங்க, வந்து தம்பிக்கு ஒரு அவா கொடுத்துட்டு இப்போ வந்து அவங்களும் பாலா பிடிச்சிட்டு படுத்துருக்காங்க. இவங்க வந்து அப்படி இப்படி ஆடிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ என்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னு தெரியல. அதான் மனசாலையும் எப்படியோ இருக்குது. வீட்டுக்கு போயிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வாங்க, ஒரு 2 நேரத்துக்கு தான் கொண்டு. எத்தனை நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வரலாம்? 4 நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. நாங்கள் இருக்கிறது 3 பேர். தண்ணி ஊற்றி வச்சு டிஸ்சார்ஜ் ஆகிற வரையும் சாப்பிட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு இல்லை, இது நிறையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சம்பளம் இருக்குது, இது நிறையா. அப்புறம் இது நிறைய குழம்பு கூட பரவாயில்ல. சின்ன இது சில்லினா நிறைய காலிஃப்ளவர் சில்லி நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிடல? நான் கொடுத்துருக்கேன். அப்படியா? அது என்ன இந்த காலிஃப்ளவர் வாங்கி எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஒரு வாரத்துமாம்ல. போன தடவை ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கினது அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் செய்யாது. பிரியா பத்தனை குழம்பு வச்சுருக்காரு, சூப்பராக வச்சுருந்துச்சு. என்னால் மறக்கவே முடியல அந்த குழம்பு, எப்படி வச்சு அப்படின்னு கேட்பேன். பிரியா சொல்லும்போது நான் சொல்லுவேன், என்னம்மா அந்த குழம்பு கேவலமாக இருந்துச்சு, அதை போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன்.
உண்மையிலே இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் என்ன வீட்டுக்கு போகிறோம்னு தெரியல. எங்களை கவர் பண்ணிக்க நாங்கள் வந்துட்டு அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்போம். இந்த வட்டம் உங்கள் தம்பிக்கு வந்து பேர் வைக்கிறத உங்கள் சாய்ஸ் தான். என்ன எழுத்துன்னு சொல்லுவோம், நீங்களே எல்லோரும் சொன்னீங்கன்னா அந்த பேரை வச்சிடலாம். எது கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த எதுக்கு எந்த பேருக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த பேர் தான் தம்பிக்கு நாங்கள் வைக்க போகிறோம். அது உறுதியாக சொல்லிட்டோம் இப்போயே. சரி, அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பெல்லுக்கான பட்டனை அமுக்குனீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய், டாடா.